இந்திய விடுதலைக்காக போராடி சிறைக்கு சென்றவர். இந்தியா விடுதலை அடைந்த பின் அதை வழிநடத்தும் தலைவர்களுள் முக்கியமாக திகழ்ந்தவர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த அவர் செய்த மிக முக்கியமான பணி தமிழ்நாட்டின் கல்வித் தரத்தை உயர்த்தியது. மாணவர்கள் படிக்க வராமல் இருக்கிறதுக்கு உணவுதான் பிரச்சனைன்னு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். அத்தனை அரசு பள்ளிகளிலையும் புத்தகங்களை இலவசமாய் தந்தவர். 9 வருடங்களில் 12,000 பள்ளிக்கூடங்களை திறந்தவர். இப்படி அவர் எடுத்த முயற்சிகளால தான் தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கான ஆர்வங்கிறது அதிகமாச்சு. 7% நம்மளுடைய லிட்ரஸி ரேட்டுங்கிறது 37% அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் வளர்ந்துச்சு. அவர் போட்ட அந்த அடித்தளத்தை பின்பற்றி தான் தமிழ்நாடு இன்னைக்கும் பயணிக்குது. என்ன நடந்தாலும் சரி, எப்படியாவது படிக்க வைக்கணுங்கிற தமிழர்களுடைய எண்ணமும் அந்த துளியிலிருந்து தொடங்கியது தான். நேரு இறந்த பின் நாட்டிற்கான தலைவரையும் காங்கிரசுக்கான தலைவரையும் உருவாக்குவதில் பெரும்பங்கு வகித்தவர். இந்திரா காந்தி அவர்களுக்கு அங்கீகாரம் பெற்று தந்ததும் காமராஜர் தான். அதனாலதான் அவரை கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி உயிர் போகும் வரை கட்சியில் பொறுப்பு